கொஞ்சம் மீன் குஞ்சு விட்டா ஒரு மீன் குஞ்சு ₹1 ₹1.5. நம்ம பண்ணையை பொறுத்த வரைக்கும் நத்திங் ஃப்ரம் அவுட்டோர், டைரக்ட் டு கன்சியூமர் ஒன்லி. கன்சியூமருக்கு நேரடியாக கொடுப்பன வழி வியாபாரிக்கு எதுவும் கொடுக்கறது இல்லை. சாதாரணமா ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு மீன் பிடிப்போம். மீனை பொறுத்த வரைக்கும் ரெண்டு விலை தான். ஒன்று கெண்டை மீன்கள் ₹200, விரால் மீன் ₹400. வகைக்கு 6 வகையான மீன்கள் இந்த குளத்துல இருக்கு. பாட்டம் லேயர், மிடில் லேயர், டாப் லேயர். மேல் மட்டத்தில் மேயிற மீன், இடைமட்டத்தில் மேயிற மீன், அடிமட்டத்தில் மேயிற மீன். மீன் குஞ்சுகளை விடும்போது அரிசி தவிடும் கடலை புண்ணாக்கும் கலந்து கொடுப்பேன் ஒரு 2 மாசத்துக்கு. அதுக்கப்புறம் பெரும்பாலும் இல்லை. பாருங்க, சுற்றி இருக்கிற அடம்புல இருக்கிற இலை தழை சருகுகள் மக்குகள் பஞ்சகவ்யாவும் மண்புழு உரமும் நான் குளத்துக்கு கொடுப்பேன். வேற ஒன்றும் இல்லை, பிளாங்டன் உற்பத்தி ஆகும். பிளாங்டன் தான் மீனுக்கு அடிப்படையான உணவே. அதுதான். என்னுடைய பெயர் வீராசாமி. நம்ம பண்ணையினுடைய பெயர் வீராசாமி ஒருங்கிணைந்த இயற்கை பண்ணையம். இது மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி பக்கம் இருக்கிற பனங்காட்டாங்குடிங்கிற கிராமத்தில் இருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் நான் அடிக்கடி சொல்லுவேன், நான் ஒரு இன்டகிரேட்டட் ஆர்கானிக் அண்ட் ஃபேமிலி ஃபார்மர். நான் ஒரு விவசாயி, இயற்கை வழி விவசாயி, ஒருங்கிணைந்த பண்ணை விவசாயி, குடும்ப பண்ணை விவசாயி. இங்கே ஆடு, மாடு, கோழி, மீன், தேன், இயற்கை இடுபொருட்கள் என்னென்னவெல்லாம் உண்டோ, என்னென்னவெல்லாம் ஒரு விவசாயத்துக்கு தேவையோ அது எல்லாத்தையும் உற்பத்தி பண்றோம். இப்போ நாம இருக்கக்கூடிய இந்த லொகேஷன்ல பின்னாடி ஒரு பரண் அமைச்சிருக்கீங்க, கீழே குட்டையெல்லாம் கூட அமைச்சிருக்கீங்க. ஆமா. சோ இதை பத்தி சொல்லுங்க. இப்ப நம்ம பண்ணையத்துல இயற்கைங்கிறதே ஒன்றை சார்ந்து மற்றொன்று, ஒன்றினுடைய கழிவு இன்னொன்றுக்கு உணவு. அதாவது மேல்மட்டத்தின் கழிவு அடிமட்டத்தின் உணவு. அந்த ஃபார்முலா படி இங்க இந்த கொட்டகை இருக்கு இல்லையா, இந்த கொட்டகையில கோழி வளர்க்குறோம். சரி. கோழியினுடைய கழிவுகள் குளத்துல விடுது, அது மீன் சாப்பிடுது. அந்த தண்ணியை வயலுக்கு இறைக்கிறோம், வயல்ல பயிர் நல்லா வளருது. அதனால இந்த கொட்டகையை எதுவுமே நம்ம பண்ணையில சிங்கிள் பர்பஸ்ல இருக்காது, எல்லாமே மல்டி பர்பஸ் தான். ஏன்னா ஒன்றுக்கு மேற்பட்ட பலன் இருக்கணும். இதுல கோழி வளர்த்துக்கிட்டு இருக்கு. இந்த கோழிகள்லாம் எங்க இருக்குன்னு நீங்க தேட முடியாது. பண்ணையில எங்க வேணாலும் மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கோம். சாயங்காலம் ஆச்சுன்னா நீங்களும் நானும் அதுக்குன்னு ஒரு ஆள் கிடையாதுங்க, அதுவா அடங்கிக்கும். அதாவது நம்ம பண்ணை பொறுத்த வரைக்கும் எத்தனை ஏக்கர்ல அமைஞ்சிருக்குங்க? நம்ம பண்ணை இது இந்த காம்பவுண்டு 7 ஏக்கர். அதாவது இங்க தஞ்சை மாவட்ட வழக்குல என்னன்னா வேலி நிலம்னு சொல்லுவோம். ஒரு வேலி நிலம். இப்ப அங்க உங்க பக்கம்லாம் வந்தா காணி கணக்கு சொல்றவங்க 5 காணி நிலம்னு சொல்லுவாங்க. சரி. அந்த இடத்துல அந்த அளவுக்கு எல்லாமே இங்க ஒன்னாவே இருக்கும். ஸோ இதுல எந்தெந்த மாதிரியான மீன்கள் எல்லாம் வளர்த்திட்டு இருக்கீங்க ஐயா? சாதாரணமா மீன்களை பொறுத்த வரைக்கும் 3 வகை மீன். பாட்டம் லேயர், மிடில் லேயர், டாப் லேயர். மேல் மட்டத்தில் மேயிற மீன், இடைமட்டத்தில் மேயிற மீன், அடிமட்டத்தில் மேயிற மீன். இந்த 3 வகையான மீன்களும் வகைக்கு 6 வகையான மீன்கள் இந்த குளத்துல இருக்கு. கெண்டை மீன்கள். சரி. அது இல்லாம கிப்டிங்கிறது ஆந்திரா ஜிலேபியும், ரூப்சந்துங்கிற வவ்வா மீனும், நம்ம நாட்டு மீனாக்கிய வரால் மீன். ஆக மொத்தம் 9 வகையான மீன் இருக்கு நம்ம 5 குளத்துலையும். மெயினா இந்த மாதிரியான மீன்களுக்கு எந்த மாதிரியான தீவனங்கள்லாம் கொடுக்குறீங்க? பொதுவாகவே இயற்கையில தீவனம்ங்கிறது கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. மீன் குஞ்சுகளை விடும்போது அதுக்கு அரிசி தவிடும் கடலை புண்ணாக்கும் கலந்து கொடுப்பேன் ஒரு 2 மாசத்துக்கு. அதுக்கப்புறம் பெரும்பாலும் இல்லை. பாருங்க, சுற்றி இருக்கிற அடம்புல இருக்கிற இலை தழை சருகுகள் மக்குகள் அது எல்லாமே நம்ம பண்ணையில நம்ம உற்பத்தி பொருள் இருக்கு இல்லையா, அதுல பஞ்சகவ்யாவும் மண்புழு உரமும் நான் குளத்துக்கு கொடுப்பேன் மீனுக்கு. வேற ஒண்ணும் இல்லை, பிளாங்டன் உற்பத்தி ஆகும். பிளாங்டன் தான் மீனுக்கு அடிப்படையான உணவே. அதுதான். அந்த பிளாங்டன் உற்பத்திக்காக பஞ்சகவ்யா ஒரு குளத்துக்கு 2 லிட்டர் ஒரு மாசத்துக்கோ அல்லது 15. இதுக்கு டைம் எல்லாம் கிடையாது. காலையில சாப்பிட்றது, மத்தியானம் சாப்பிட்றது, ராத்திரிக்கு சாப்பிட்றதுங்கிற மாதிரி இல்லை. தண்ணியை பார்ப்பேன், கையை விட்டு பார்த்தா தண்ணி நல்லா இருக்கா எப்படி இருக்குன்னு பார்த்த உடனே தெரிஞ்சுக்கலாம். அப்படி பார்க்கும்போது பரவாயில்ல, இதுக்கு பிளாங்டன் குறைஞ்சிருக்குன்னு எனக்கு தோணுச்சுன்னா உடனே மறுநாள் பஞ்சகவ்யா அள்ளி தெளிச்சிடுவேன். இல்லை மண்புழு உரத்தை அள்ளி தெளிச்சா போதும், பிளாங்டன் உற்பத்தி சரியா வந்துடும். அதை கொண்டே மீன் வளர்ந்துடும். இப்ப நீங்க ஒரு 6 வகையான மீன்கள் வளர்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. எப்படி இது விற்பனையை பொறுத்த வரைக்கும் நீங்களே பண்ணிடுறீங்களா இல்ல எப்படி? ஆமா, நம்ம பண்ணையை பொறுத்த வரைக்கும் நத்திங் ஃப்ரம் அவுட்டோர், டைரக்ட் டு கன்சியூமர் ஒன்லி. கன்சியூமருக்கு நேரடியாக கொடுப்பன வழி வியாபாரிக்கு எதுவும் கொடுக்கறது இல்லை. சாதாரணமா ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு மீன் பிடிப்போம். ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு கும்பல் இங்க அதிகமா வந்துடும்.
அவங்கவுங்க வந்து யாருக்கு என்ன மீனோ, மீனை பொறுத்த வரைக்கும் ரெண்டு விலை தான். ஒன்று கெண்டை மீன்கள் 200 ரூபா, விரால் மீன் 400 ரூபா, உயிரிழப்பு இவ்வளவுதான் விலை, உயிர் எடை. அதனால இங்க அவங்கவுங்க வந்துருவாங்க. பல பேர் மீன் கிடைக்காம திரும்பி போவாங்களே ஒழிய நம்ம பண்ணையில மீனை பிடிச்சி விற்பனை ஆகலைங்கிறது இருக்காது. ஏன்னா இங்க இருக்கிறதுலயே இயற்கை பண்ணையம் நம்மள்தான். சரிங்க. அதனால இந்த மீனுக்கு ஒரு தனி டேஸ்ட் இருக்கிறதா ஒரு நம்பிக்கை. அது உண்மையா பொய்யா கூட எனக்கு தெரியாது. கண்டிப்பா. ஆனா நல்லா இருக்கும். சரி, அதாவது இப்ப நீங்க வந்து கிட்டத்தட்ட ரொம்ப வருஷங்களா இந்த இயற்கை விவசாயம் பண்ணிட்டு இருக்கீங்க. குறிப்பா இந்த மீன் வளர்ப்பு அப்படிங்கறதெல்லாம் எல்லாத்துக்கும் தெரியாத ஒரு விஷயம். ஆமா. இதெல்லாம் எப்படி அந்த அனுபவங்கள் எப்படி கத்துக்கிறீங்க? சாதாரணமா நாங்க பக்கத்துல ஆறு இருக்கா, மீன் எங்களுக்கு பரிச்சயம். சரி. விவசாய குடும்பம், விவசாயத்துல சேர்ந்ததுதான் மீன். இப்பதான் விவசாயத்தை சுருக்கி கொண்டு வந்துட்டாங்க. நெல் சாகுபடி பண்ணா, உளுந்து பயிர் போட்டா, பருத்தி போட்டா விவசாயம்னு நினைக்கிறாங்க. இல்லவே இல்லை. விவசாயம்ங்கிறது பெரிய சப்ஜெக்ட். நாம விவசாய குடும்பத்தை சேர்ந்ததுங்கிறதுனால மீன் வந்து ஒரு நல்ல வருமானம். அதாவது டெபாசிட். இதுல வந்து மூலதன செலவு தான் உண்டு. கண்டிப்பா. மேற்கொண்டு செலவுக்கு வேலை இல்லை. கொஞ்சம் மீன் குஞ்சு விட்டா, ஒரு மீன் குஞ்சு 1 ரூபா 1.5 ரூபா, அந்த மீன் குஞ்சு விட்டா தானாவே வளர்ந்துரும். அதை பெருசா பராமரிக்கணும்னு அவசியம் இல்லை. ஆரம்ப கட்டத்துல நல்ல லாபம் கிடைக்கும். கண்டிப்பா. அந்த ஆரம்ப கட்டத்துல நம்ம தீவனங்கள் கொடுக்கணும் இல்லைங்க? ஆரம்ப கட்டத்துல இப்ப பொதுவாவே அது மீன் குஞ்சுகளை இருப்பு செய்யும் போது குளம் புது குளமா இருக்கும். ஏன்னா புதுசா தண்ணி விட்டு அதுல மீன் குஞ்சு விடுறோம். அந்த நேரத்துல அந்த குளத்துல சத்து இருக்காது அந்த தண்ணியில. அந்த நேரத்துக்கு அந்த சின்ன மீன் குஞ்சுகளுக்கு கண்டிப்பா உணவு தேவை. எப்பவுமே ஃபர்ஸ்ட் பிரைமரி ஹெல்த் சரியா இருந்ததுன்னா போக போக தானா வளர்ந்துக்கும். ஆரம்பத்துல அதுக்கு சரியான உணவு கிடைக்கலனாக்கா அது அப்புறம் வளர்ச்சியே இருக்காது, ஸ்டாண்டர்ட் குரோத் ஆயிடும். அதனால அந்த ஆரம்பத்துல மட்டும் அரிசி தவிடும் கடல புண்ணாக்கும் கலந்து மட்டும் வைப்பன வழியே வேற தீனி வைக்கிறது இல்லை. சரிங்க. அதுவும் 2 மாசத்துக்கு தான். சரிங்க. அதாவது நீங்க வந்து மீன்கள் கொடுக்கறது அப்படிங்கிறது வந்து கறிக்காக மட்டும் தான் கொடுக்குறீங்க, வளர்ப்புக்காக கொடுப்பீங்களா? வளர்ப்புக்காக கொடுக்கறதுக்கெல்லாம் இதோ பாருங்க, தொட்டி கட்டி மீன் குஞ்சு எல்லாம் வளர்த்தேன். சரிங்க. அது சரியா போகல. ஏன்னா நம்ம ரொம்ப அதிகமா வந்து வாங்கறதுக்கு ஆள் இல்லை மீன் குஞ்சுகளை. அதனால பார்த்தேன், சரி நாம வளர்க்கறத மட்டும் வச்சுக்கோ, மீன் குஞ்சு பண்ணைங்கிறது நமக்கு சரிப்பட்டு வரலன்னு அதை விட்டுட்டேன். கண்டிப்பாங்க. ஐயா, நீங்க உங்களுடைய பண்ணையை பண்ணையை ஒரு இடத்துலயுமே பார்க்கும்போது அவ்வளவு ஆர்வமா இருக்கு. சரி, ஏன்னா விவசாயிகள் ஒருத்தருமே வந்து கண்டிப்பா அவங்களுடைய தோட்டத்துல மீன் பண்ணைங்கிறது அமைக்க வேண்டிய ஒரு இதுதான் இல்லைங்களா? அதாவது என்னுடைய இது என்னன்னா, சரிங்க, எந்த ஒரு விவசாயியும் ஒரே ஒரு விவசாயத்தோட நின்னா நிச்சயமா லாபகரமா வர முடியாது. அது சோம்பேறித்தனத்தினுடைய வெளிப்பாடு. விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் ஒன்னு சப்ஸ்டியூட்டா இருக்கணும். கண்டிப்பா. இருந்தாதான் இதுல இல்லைன்னாலும், லாபம் இல்லைன்னாலும் அல்லது ஒரு நஷ்டமே வந்தாலும் இன்னொன்னு அதை ஈடுகட்டிடும். அதனால இங்க பாத்தீங்கன்னா 10, 12, 15 வகையான பண்ணை இங்க இருக்கு. கண்டிப்பா. இதுல லாபமா அதுல லாபமான்னு கணக்கே பாக்குறது இல்ல. அந்தந்த நேரத்துக்கு ஏதாவது ஒண்ணு நமக்கு கிடைச்சிடும். கண்டிப்பா. ரொம்ப சிறப்பா சொல்லியிருந்தீங்க. அப்படியே அடுத்தடுத்த பண்ணைகளை தொடர்ச்சியா நம்ம சேனல்ல பார்க்கலாம். ரொம்ப நன்றி. மீண்டும் அடுத்த பதிவுல சந்திக்கலாம். சரி.